வியூவர்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு மீன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் மீன் பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா சுத்தமாகவே முள் ஒன்று கூட மாட்டாது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். நான் பஹ்ரைனில் கிடைக்கக்கூடிய ஷாரி மீன் எடுத்திருக்கேன். இதை நம்ம ஃபஸ்ட்டு வறுத்துக்க போகிறோம், ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். ஏன்னா அது மசாலா எண்ணெயில் பிரியாமல் உதிராமல் இருக்கணுன்றதுக்காக. இது கூடவே ஒரு பாதி எலுமிச்சைப்பழம், இது எல்லாமே போட்டு கலந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம பிரியாணி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இப்போ பாஸ்மதி அரிசியில் பண்ண போகிறேன். பாஸ்மதி அரிசியில் பண்ணுறதுனால அது நான் தாளிக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். ரொம்ப முன்னாடி ஊற வைக்கணும்னு இல்லை. தாளிக்க போகிறோன்னா அப்போ வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்கலாம். இது ஒரு 3/4 கிலோ போல் அரிசி இருக்கும். கிளாஸ் அளவில் ஒரு 3.5 கிளாஸ் போல் வந்தது. இந்த பிரியாணி செய்கிறது நம்ம ஃபஸ்ட்டு மீனை வறுத்துட்டு அந்த எண்ணெயில் தாங்க செய்யணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு மீனை வறுத்துடலாம். இப்போ ஆயில் சூடான உடனே எந்தெந்த மீன்லாம் நம்ம பிரியாணியில் சேர்க்க போகிறோமோ அதெல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி மெத்தடில் நம்ம பிரியாணி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் மீன் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டதே இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. மீன் எல்லாமே வறுத்தாச்சு. வறுத்ததுக்கப்புறமா அதை நம்ம வேறு பிளேட்டில் எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்க மீனையும் நான் வறுத்து எடுத்துட்டேன். அது எடுத்ததுக்கப்புறமா அந்த ஆயிலே தான் நம்ம இப்போ தாளிக்க போகிறோம். ஆயில் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். 2 பிரியாணி எல்லாம் சேர்த்துருக்கேன். பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாமே ஒரு 4 சேர்த்துருக்கேன். 2 நட்சத்திரப்பூ சேர்த்துருக்கேன். நட்சத்திரப்பூ சேர்க்கும்போது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ இருந்ததுன்னா வீட்டில் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இது நல்லா சூடானதுக்கப்புறமா பச்சை மிளகாய் சேர்க்குறதா இருந்தால் ஒரு 3-4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். என்கிட்ட பச்சை மிளகாய் இல்லை, ஸோ நான் அதனால் சேர்க்கல. 3 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பிரியாணிக்கு கட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு நல்லா சூப்பராக அதை கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்துட்டு எப்பயுமே நம்ம பிரியாணி செய்யும்போது ஃபஸ்ட்டே நம்ம வெங்காயத்தை சேர்க்கும் போதே உப்பை சேர்த்துட்டோன்னா நல்லா சீக்கிரமாக வதங்கும் வெங்காயம். ஸோ அதனால் உப்பு சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் நான் சிக்கன் மட்டன் பிரியாணி செய்கிறதா இருந்தால் நான் தயிர் சேர்ப்பேன். நம்ம செய்ய போகிறது மீன் பிரியாணின்றதுனால தயிரெல்லாம் சேர்க்க வேண்டாம். ஏன்னா மீனும் தயிரும் சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்னுவாங்க. ஸோ நான் தயிர் சேர்க்கல. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் தக்காளி சேர்க்க போகிறேன். இது கூட தக்காளியுமே ஒரு 3 தக்காளியும் நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து அழகாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கணும். பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரணும்னா அதுக்கு ஒரே பாயிண்ட்டு இது மட்டும்தான். நல்லா நம்ம போடுற வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு மசாலாக்கள் எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரியணும். அப்போ உங்கள் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி 3/4 கிலோ அரிசின்றதுனால 80 கிராம் எடுத்திருக்கேன். இஞ்சி 80 கிராம், பூண்டு 80 கிராம் அரைச்சி சேர்த்துக்கோங்க. இதுவுமே நல்லா அந்த பச்சை வாசனை கொஞ்சம் நேரத்துக்கு போகணும். அந்த எண்ணெயிலே இது இஞ்சி பூண்டை போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்பூன் கணக்குக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 ஸ்பூன் போல் பெரிய ஸ்பூனில் எடுத்திருக்கேன். நல்ல பெரிய ஸ்பூனில் 3.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2மே சேர்த்து அரைச்சது எடுத்திருக்கேன். மசாலா சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் 3/4 ஸ்பூன் போல் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் போல் சீரகத்தூள், 3/4 ஸ்பூன் போல் கரம் மசாலா தூள், இன்னொரு 3/4 ஸ்பூன் போல் கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். ஏன் 2 டைம் சேர்த்துருக்கேன்னா 3/4 கிலோ மீன் அப்புறம் 3/4 கிலோ அரிசி ரெண்டுத்துக்குமே சேர்த்து 2 டைம் சேர்த்துருக்கோம். இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். ஏன்னா மசாலாலாம் சேர்த்தோடனே லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி போகுது. ஸோ லைட்டாக கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட இது அப்படியே கொதிக்கட்டும். அடுத்தது இது கூட கொத்தமல்லி தூள் சேர்க்க போகிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் போல் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, போட்டாலும் நல்லாயிருக்கும், போடலனாலும் ப்ராப்ளம் இல்லை. இப்போது இது நல்லா கலந்து விட்டு இது மசாலா சூப்பராக குக் ஆகணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா இந்த மசாலாவை வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம பிரியாணி நல்லா சூப்பராக டேஸ்டியாக இருக்கும்.
இந்த மாதிரி மீன் பிரியாணி செய்கிறதுக்கு எப்பயுமே பெரிய வகையான மீனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். வஞ்சரம் மீன், பாறை மீன், கொடுவா மீன் அந்த மாதிரி இருக்க மீனாக எடுத்து பண்ணுங்கள். இல்லைனாக்கா நம்ம மீன் வந்து ரொம்ப உடஞ்சி போய் எல்லாம் சேர ஆரம்பிச்சிரும். அதிகமாக வாசனை வர மீனும் கூட இது கூட நம்ம செய்யக்கூடாது. இப்போ கனங்கத்தை மீன் அந்த மாதிரி மீனெல்லாம் நம்ம சேர்த்தோன்னா பிரியாணி டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ பிரியாணி செய்கிறதுக்கு கொஞ்சம் பெரிய மீனாக எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸ் போல் தண்ணி நான் இது கூட சேர்த்து கொதிக்க விட்டுருக்கேன். நல்ல எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. இது கூடவே முன்னாடியே நான் சொன்ன மாதிரி ஒரு 3 மீன் எடுத்து இந்த மாதிரி உதிர்த்து வச்சுருக்கேன். இந்த 3 மீனை வந்து நல்லா முள்ளே இல்லாமல் அழகாக க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கிரேவியில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்க்கறதுனால நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் பிரியாணிக்கு. இந்த கிரேவிலேயே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மீன் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா எடுத்து உள்ளே விட்டுடலாம். இது வந்து அந்த கிரேவிலேயே ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். 7 to 8 மினிட்ஸ் இது வந்து இந்த கிரேவிலே இருக்கணும். தண்ணி நிறைய சேர்த்துறாதீங்க, அப்போ மீன் வந்து ரொம்ப உடைய ஆரம்பிச்சிடும். மீன் உடையறதுக்கு முன்னாடி நம்ம அழகாக எடுத்துடணும். இப்போ இந்த மீனை அப்படியே நான் திருப்பி போடுறேன். திருப்பி போட்டோம் அந்த மசாலா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி போட்டுட்டு நம்ம கொஞ்ச நேரத்தில் இந்த மீன் துண்டெல்லாம் வெளியில் எடுத்துருவோம். இந்த மாதிரி எதுக்காக பண்ணுறோன்னா, நம்ம குழம்புல மீன் போட்டால் தானே நல்ல வாசனையாக சூப்பராக மீன் குழம்புன்றது வரும், காரக்குழம்பு மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் இந்த பிரியாணியில் இந்த மீன் ஃபுல்லாக நம்ம போட்டு கொதிக்க விடும்போது அந்த மீனோட வாசனை ஃப்ளேவர்லாம் ரொம்ப சூப்பராகவே இறங்கும். அதுவும் இல்லாமல் முன்னாடியே நம்ம மீனை உதிர்த்து சேர்த்துருக்கிறதுனால இதனுடைய ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு 7 மினிட்ஸ்க்கு போனதுக்கப்புறமா நம்ம இந்த மீன் எல்லாமே அதுலேருந்து எடுத்துடலாம் கிரேவிலேருந்து. இப்போ இந்த மீனை சாப்பிடும்போதுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா கிரேவியில் ஊறி இருக்குல்ல, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது பிரியாணிக்கான தண்ணியை சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.25 கிளாஸ் தண்ணி சேர்த்தோன்னா நம்ம வந்து பாஸ்மதி அரிசிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஆல்ரெடி 3.5 கிளாஸ் அளவு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு நான் வந்து 4.25 கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். அது எனக்கு சரியாக இருக்கும். ஸோ இந்த தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி தழையெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அழகாக இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சமயத்தில் சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். பிரியாணி பவுடர் உங்களுக்கு தேவைப்பட்டால் கலருக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இதுவே நல்லா கலர் கொடுக்கும். இப்போ இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம தம் பண்ண போகிறதுனால இப்போ வந்து நம்ம அரிசி இது கூட சேர்க்கணும். அது எப்போ சேர்க்கணும்னா இந்த மாதிரி நல்லா ஃபோர்ஸாக கொதிக்கும்ல, அதுக்கப்புறமா நம்ம சேர்த்தா போதும். ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசி இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் அடுப்பெல்லாம் எதுவுமே சிம் பண்ண தேவையில்லை, நல்ல ஃபுல் ஸ்பீட்லேயே இருக்கட்டும். இந்த ஃபுல் ஸ்பீட்லேயே இருந்து இந்த சாதமும் அரிசியும் அப்படியே ஒன்றா சேர்ந்து வரும். அந்த மாதிரி சமயத்தில் தம்க்கு விட்டோன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக சாப்பாடு கிடைக்கும். இப்போ இதை அப்படியே கொதிக்க விட்டுடலாம். நான் ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய பிரியாணி ரெசிபி போட்டிருக்கேன். சீரக சம்பாவில் மட்டன் பிரியாணி, அப்புறம் சிக்கன் பிரியாணி, அப்புறம் ஃபிஷ் பிரியாணி, 1 பார்ட் ஃபிஷ் பிரியாணின்னு ஒன்று போட்டிருக்கேன். அப்புறம் கேரளா ஸ்டைலில் ஒரு ஃபிஷ் பிரியாணி போட்டிருக்கேன். உங்களுக்கு பிரியாணி ரெசிபி ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக லிங்க் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், சாதமும் தண்ணியும் அழகாக சேர்ந்து வருது. பட் இன்னமும் தண்ணி தெரியுது. ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே விடலாம். சாதமும் தண்ணியும் தனியாக பிரியாத அளவுக்கு தெரியணும். அதாவது தண்ணி தனியாக தெரியக்கூடாது. இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது நம்ம வந்து தம்க்கு விட்டுடலாம். அடியில் வந்து ஒரு பழைய தவா ஒன்று வச்சுருக்கேன். அடுப்பை வந்து சிம் பண்ணிவிடுங்க. சிம் பண்ணிவிட்டு தவா வச்சுட்டு அந்த பாத்திரத்தை தூக்கி மேலே வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி கிளாஸ் லிட் போட்டு மூடிடலாம். உங்ககிட்ட அலுமினியம் ஃபாயில் இல்லைன்னா நீங்கள் காட்டன் துணியை கூட தண்ணியில் முக்கி பிழிஞ்சு அதை வந்து போடலாம், மூடி வைக்கலாம் ஃபுல்லாக காற்று வராத மாதிரி. 15 மினிட்ஸ்க்கு இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். செம்மையாக இருக்குது பாருங்கள், செம்ம வாசனையாக ரொம்ப சூப்பராகவே இருந்தது பார்க்குறதுக்கே. இந்த மாதிரி நம்ம மீன் பிரியாணி செய்யும்போது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்க முடியும். ஏன்னா இதில் கண்டிப்பாக முள்ளு போயிருக்காது. நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ண மீனை தான் இது கூட சேர்த்துருக்கோம். ஸோ அந்த மீனும் நம்ம முழு மீனை போட்டு அதனுடைய ஃப்ளேவர் இறங்குற அளவு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டான வாசனையாக இருக்கும். மீன் பிரியாணி நான் சாப்பிட்டதே இல்லைங்கன்றவங்க கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சைட்லேருந்து கரண்டி கொடுத்து அழகாக திருப்பி போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி 4 பக்கத்துலேயும் இந்த மாதிரி கரண்டி விட்டு நம்ம திருப்பி போட்டதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மீன், அது எல்லாமே எடுத்து மேலே அழகாக வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அதே சிம்லேயே இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிரியாணி ரொம்ப சூப்பராக செமையாக ரெடி ஆகிருக்கும். நான் எப்பயுமே சமைக்கும் போதே இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்து கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்த்துருவேன். நான் பசங்களுக்கும் கொடுப்பேன் நல்லா இருக்கான்னு சொல்லிவிட்டு. ஸோ சனா முன்னாடியே டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு, ரொம்ப சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டா.
பாருங்கள், ரொம்ப சூப்பராக வாசனையாக இருக்கக்கூடிய மீன் பிரியாணி செமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆப்ஷன்ஸ் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.